நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் வணக்கம். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க. அம்மா, தாத்தா இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆனா பாட்டி அவங்க முகமே ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு கண்டிப்பா தாத்தா தான் ஜெயிப்பாருன்னு தோணுது. சூப்பரா இருக்கு. நான் உண்மையா சொல்றேன் கிருஷ்ணா, நீங்க ரொம்ப நல்லா எங்களை கவனிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்பா கிருஷ்ணா, எல்லாருக்கும் டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல இல்ல, எல்லாருக்கும் டீ டிஃபன் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நான் அதுக்கு சொல்லல. நீங்க கொஞ்சம் போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்களேன். பொண்ணுக்காக நான் பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன். வருவாங்க வருவாங்க, இப்ப வந்துருவாங்க. பொண்ணு இப்ப வந்துருவாங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கல்யாண பொண்ணு கிட்ட போய் விஷயத்தையாவது சொல்லிட்டு வாங்க. மாப்பிள்ளை இங்க வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காருன்றத அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க. அதுவும் இல்லாம அவ எப்படி இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பா. சரோஜா, ஏன் இன்னும் இங்க நிக்கிற? போ போய் அம்மாவை கூட்டிட்டு வா. போ. பாத்தீங்களா, இப்ப நான் என்ன பேசினாலும் எதுவும் பேச மாட்டா. அம்மா கொடுத்த டோஸ்ல உங்க மருமக மொத்தமா அடங்கி போயிட்டா. என்ன பேசிட்டு இருக்க தம்பி நீ? சுமாரு. எல்லாமே நல்லபடியா நடந்திருந்திருக்கும். ஆனா இந்த பொண்ணு பிரீத்தி தேவையில்லாம எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. ஆமாங்கக்கா, இவளாலதான் தேவையில்லாம நம்ம பெரியத்த வெளியவே வராம கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவளால நாம தான் திட்டு வாங்கி கட்டிக்கிறோம். என்ன பண்றது? உண்மைதான். அத்தை, நான் போய் பெரியத்தைய கூட்டிட்டு வரேன். சரிம்மா. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் டிஃபன் பரிமாறுங்க. வாங்க வாங்க. சவிதா, நீயும் போ. என்னோட முகம், என்னோட அழகு. கடவுளே, அத்தையோட முகம் புறமும் திட்டு திட்டா இருக்கேன். அவங்க வெளியே வருவாங்களோ இல்லையோன்னு கூட தெரியலையே. ஏன் அங்கேயும் இங்கேயும் சும்மா குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வந்துருவாங்க. இன்னைக்கு அவ வரமாட்டான்னு தோணுது. ஆமாமா, அவங்க முகத்துல அந்த அலர்ஜி இன்னும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வரமாட்டாங்க. இதோ கல்யாண பொண்ணு வந்தாச்சு.
ஓ இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா, இது என்னது? அம்மா எதுக்காக அவங்க மூஞ்சி எப்படி மூடி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க முகத்தை பார்க்க விடலன்னா பந்தயத்துல நாம எப்படி ஜெயிக்கிறது? கல்யாண பொண்ணுன்னு கேட்டீங்களா? இதோ வந்துட்டாங்க பாருங்க. இந்த கல்யாண பொண்ணுக்கு முன்னாடி நிலா கூட வெக்கப்பட போது பாருங்க. சரி, முதல்ல கொண்டு வந்த பரிசை கொடுங்க. ஒரு விஷயத்தை நான் இப்பவே சொல்றேன். காலையில நலங்க வைக்கும் போது யாரோ பெருசா சவால் விட்டுட்டு போனாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களோட சவால் தான் அது. பொண்ணோட அழகுக்கு முன்னாடி நான் கொடுக்கிற அந்த பரிசு ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி, இவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்காங்க. இவ நிலாவை விட அழகா இருப்பேன்னு காலையில சொல்லிட்டு போனால, அதனால இவ முகத்தை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அந்த நிலாவை விட இவ அழகா இருந்தாதான் இந்த பரிசு பொருளை கொடுப்பேன். அதுவும் இல்லாம என் மனைவியோட முகத்தை பார்க்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். அதனால முகத்தை முதல்ல பார்க்க விடுங்க, அப்புறம் பரிசை வாங்கிக்கோங்க. அம்மா சந்தியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாண பொண்ணு பௌர்ணமி நிலா மாதிரி. நிலாவை முழுசா பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கணும்ல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஆனா கிடைக்க போற பலன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க புருஷன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும். என்ன இதுக்கு சம்மதமா சொல்லுங்க? அது வந்து அது சரி. இப்ப பரிசை கொடுங்க. சரி, நான் கொண்டு வந்த அந்த பரிசு எடுங்க பார்க்கலாம். கொண்டு வந்திருக்க பொருள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. இது பிரத்யேகமா உனக்காக வாங்கின ஆரம். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பசங்க மருமகங்க இவங்க முன்னாடி எப்படி? நான் என்னோட முகத்தை காட்ட போறதில்ல. இந்த ஹாரத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க, அப்புறமா நானே போட்டுக்கிறேன். அப்படியா? எல்லாரும் கேளுங்க, கல்யாண பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இவளை விட மாப்பிள்ளைக்கு பிடிவாதம் அதிகம். இன்னைக்கு நான் தலை குனிய மாட்டேன். ஒருவேளை கல்யாண பொண்ணு முகத்தை காட்டுறதுக்கு தயாரா இல்லைன்னா நானும் இந்த ஆரத்தை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வச்சிருவேன். இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் உனக்கு நேரம் கொடுக்கிறேன். உன்னால தேட முடிஞ்சா ஆரம் எங்க இருக்குன்னு தேடிக்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள இந்த ஆரத்தை உங்களால தேட முடியலன்னா சரியா ராத்திரி 12:01க்கு நீ இருக்கிற இடத்தை தேடி நான் அங்க வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் முதல்ல உன்னோட முகத்தை பார்ப்பேன். அப்புறம் என் கையால இந்த ஆரத்தை நான் உனக்கு போட்டு விடுவேன். இதுதான் என்னோட முடிவு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவ்வளவுதான். எல்லாரும் வாங்க போலாம். வாங்க
வாங்க போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நில்லுங்க நில்லுங்க. அம்மா சந்தியா, அந்த ஹாரம் மட்டும் எனக்கு ஒரு வேளை கிடைக்கலனா அவர் வந்து இப்படி இருக்கிற என் முகத்தை பாப்பேன்னு சொல்றாரு. இல்ல, நான் செத்தாலும் சாவனை தவிர அவர் என் முகத்தை பார்க்க நான் விட மாட்டேன். இப்ப நான் என்ன செய்யறது? மணி 11 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தாத்தாவே கிளம்பி இங்க வந்துருவாரு. ஆனா இன்னும் உங்க முகம் எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்தாலும் சரி, அவரை என் முகத்தை பார்க்க நான் விட போறது இல்ல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்க நான் தயாரா இல்ல. மணி 12 ஆகிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹாரத்தை நான் எப்படியாவது வாங்கிடுவேன். ஆனா பாட்டிமா, இது எப்படி சாதின்னு சொல்லுங்க. எனக்கு இத்தனை மருமகளுங்க இருக்காளுங்களே, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்க? இவங்கள யாராவது ஒருத்தர் போய் அங்க இருக்கிற ஹாரத்தை எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க. என்னோட மனைவியை பத்தி உங்களை விட எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த ஆறாவ கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அவ அதுக்காக முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பா. அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன தில்லுமுள்ளு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இந்த ஆரத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு தான் நினைப்பா. ஆனா அதுக்காகப்பா இப்ப இந்த ஆரம் நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அம்மாவோ வேற யாராவது எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியும்? நம்ம தான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம்ல. ஆனா எப்படி இந்த ஹாரத்தை கொண்டு வரது? எப்படின்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? எப்பவுமே என் பிள்ளைங்களை ஹாரம் வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு சொல்லி மயக்கிறீங்கல்ல, இதையும் எப்படியாவது வாங்கித்தாங்க. ஏதோ மந்திரம் போட்டதால தானே உங்க புருஷங்க உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. என்ன சரோஜா, நான் சொன்னது சரிதானே? பொண்ணுங்களுக்கு பலம் இருக்கிறது அவங்களோட கையிலயோ கால்லயோ கிடையாது, கண்ணுல தான் இருக்கும். அவங்க ஒரு தடவை கண் அசைச்சாலே ஆம்பளை அப்படியே மயங்கி விழுந்துருவான். சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த மேனக விஸ்வாமித்ரர் மாதிரியான மகானுடைய யாகத்தையே கெடுக்கலையான்னு. நீங்க சொல்றதும் உண்மைதான். அதனால நாமெல்லாம் சாதாரணமான ஆம்பளைங்க. பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கிட்ட நாம மயங்கிடவே கூடாது. புரியுதா? சரிங்க தாத்தா. சும்மா தலையாட்டினா மட்டும் போதாது. புரியுதா? இது நம்மளோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன நடந்தாலும் சரி, இந்த ஆரத்தை மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாது. என்ன, ஏன் என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னோட பையன் பாவம், அப்பாவி அவன். அவங்கிட்ட இருந்து ஹாரத்தை வாங்குறது ஒரு சாதாரண விளையாட்டு மாதிரி தானே உனக்கு? அவனை மயக்கிடுவேல்ல? ஹாரத்தை வாங்கிட்டு வர மாட்டியா என்ன? நீ சரின்னு சொன்னா கூட உன்னை நான் நிச்சயமா அனுப்பி இருக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அங்க போய் உனக்கு வேண்டியதெல்லாம் உன் புருஷன்கிட்ட கேட்பேன். ஆனா என் ஹாரத்தை மட்டும் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துடுவேன். அப்படித்தானே? இந்த ஆரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பாதுகாப்பான இடத்துல நாம வைக்கணும். சரியா? யாரு என்ன வந்து பேசினாலும் சரி, அதுக்கெல்லாம் மயங்காத ஒருத்தன்ட்ட தான் இந்த ஆரத்தை நாம கொடுக்கணும். தாத்தா நானா? நீயா? உன்னோட மனைவி ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், நீ மலை மேல ஏற கூட தயங்க மாட்ட. உன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல. அப்புறம் நீ இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் போய் உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வருவ. உன்ன மாதிரி கோல் முட்டுறவங்களை பார்த்தாங்கன்னா நாரதர் கூட உன் முன்னாடி தோத்து போய் நிக்க வேண்டியதுதான். அதனால நீ ஒண்ணு போக வேண்டாம். அப்படின்னா தாத்தா நான் உன் மனைவி சொல்றத கேட்டு அவ சொல்றபடி எல்லாம் செஞ்சு நீ எப்பவோ பொண்டாட்டி தாசன் ஆயிட்ட. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ, அப்புறம் நீ எங்க கொஞ்சம் நடிச்சு காட்டு. அதான் அது வந்து நான் பெரியத்த, எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது பெரியத்த. அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது பெரியத்த. நீ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரியும். உன்னோட புத்திசாலித்தனத்தை ரூம் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் உன் புருஷன்கிட்ட நீ காட்டுவ. எனக்கா தெரியாது?
உன் புருஷனை நீ பயமுறுத்தி வச்சிருக்க. நீ இன்னொரு சரோஜா மாதிரி. அப்பா, உன்னையெல்லாம் மயக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சரோஜா மட்டும் வந்து ஆரம் எங்க அப்படின்னு கத்துனா நீயே அவகிட்ட போய் கொடுத்துருவ. ஆனா ஒருத்தன் இங்க இருக்கான். ஒரு பொறுப்பை கொடுத்தா உயிரை கொடுத்தாவது அந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னு நினைப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிடைச்சாச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாரையும் விட புத்திசாலியான என்னோட மருமக வந்துட்டா. உன் புருஷன்கிட்ட போய் பேசி அந்த ஹாரத்தை கொண்டு வா. நானா? இல்லங்க பெரியத்த, என்னால இதெல்லாம் முடியாது. உன்னால முடியாதுன்னா இந்த வேலையை அப்புறம் யாரும் செய்ய முடியாது. என்னோட பேரன் சூர்யா உன் பின்னாடி எப்படி சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் முன்னாடி போய் கொஞ்சம் நடிச்சு காட்டு, கொஞ்சம் பாசமா பேசு. அதுக்கப்புறம் ஹாரத்தை மட்டும் இல்ல, நீ எதை கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். நம்ம சூர்யா. என்ன தாத்தா என்ன சொல்றீங்க நீங்க? நலங்கு வைக்கிற சடங்கு அப்ப நம்ம சூர்யானா மயங்கிட்டார் இல்லையா? நான் ஒன்னும் இவனை பத்தி பேசல. நான் சந்தியா மருமகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு சந்தியா மருமக மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ மத்த பொண்ணுங்களை மாதிரி புருஷனை மயக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டா. ரொம்ப எளிமையா இருக்கிற ஒரு பொண்ணு அவ. இந்த விஷயமா சூர்யாவை மயக்கிறதுக்காக அவ நிச்சயமா வரமாட்டா. நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு எனக்கு தோணுது. இல்ல பெரியத்த, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. நான் கிளம்புறேன். அட, நான் என்ன உன்னை நடந்தே அடுத்த ஊருக்கா போயிட்டு வர சொல்றேன். உன் புருஷனை மயக்கி ஹாரத்தை கொண்டு வர சொல்றேன், அவ்வளவுதானே? இல்ல பெரியத்த, என்னால இதெல்லாம் முடியாது. இத நீதான் செய்யணும். என்னால முடியாது. உன்னால முடியும். என்னால முடியாது. உன்னால முடியும்னு சொல்றேன்ல. என்னால முடியாது. முடியும். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் உன்னால நிச்சயமா செய்ய முடியுமா? என்ன முடியாது பெரியத்த, ப்ளீஸ் பெரியத்த. நான் இத நான் எப்படி அத்தை செய்ய முடியும்? என்ன நீ நான் எப்படியா அது இதுன்னு இழுக்கிற? எப்படியாவது நீதான் இதை செஞ்சு ஆகணும், அவ்வளவுதான். சந்தியா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா உன் மாமியார் கிட்ட கேளு, அவ சொல்லி தருவா. புருஷனை எப்படி மயக்கிறதுன்னு இவளுக்கு நல்லா தெரியும். புரியுதா உனக்கு? ஏய் சரோஜா, இவளுக்கு நீ சொல்லி தருவேல, புருஷனை எப்படி மயக்கிறதுன்னு உனக்கு தெரியும்ல? புருஷன் உன் பின்னாடி சுத்துறது எப்படின்னு உனக்கு தெரியும்ல? அதை இவளுக்கு சொல்லி கொடு. குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஏன் நிக்கிற? இவளுக்கு சொல்லி கொடு. புருஷனை மயக்கிறது எப்படின்னு இவளுக்கு சொல்லி கொடுறி. என் பிள்ளைக்கு என்ன சொக்கப்பொடி போட்டு மயக்கடியோ, இது வரைக்கும் நீ சொல்றபடி கேட்டுதானே அவன் நடந்துகிட்டு இருக்கான். இவளுக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடு. அங்க பாரு, அவளை பாரு. உன் மாமியா சொல்லி தரதையெல்லாம் நீ நல்லா கேட்டுக்கணும், சரியா? பாரு பாரு, சொல்லி கொடுங்கறல, அவளை பாரு. என்ன சரோஜா, இவ்வளவு வயசாயும் உனக்கு அறிவுங்கிறத கொஞ்சம் கூட கிடையாதா? சொல்லி கொடுன்னு சொன்ன என் மருமகளை இப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. காதலிக்கிறதுக்கு பதிலா எதிரில இருக்கிறவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. சரி, வேற ஏதாவது சொல்லி கொடு. அட ஆமால, முந்தானிய இப்படி எடுத்து போறதுக்கு சொல்லி கொடு. இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. சீக்கிரமா இவளுக்கு சொல்லி கொடு. உண்மையா சொல்றேன், உனக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் அறிவே வராது. சமையல் கட்டுல உட்காந்து மசாலா அரைக்க மட்டும்தான் நீ லாயக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் ஆன 5 வருஷத்துல எப்படி 4 பிள்ளைங்களை பெத்து போட்ட? நீ ஒண்ணு சொல்லி தர வேண்டாம், சந்தியாவுக்கு நானே சொல்லி தரேன்.
புருஷனை மயக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.